ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ் கோர்ஸுமே இலக்கணம் பகுதி பார்த்துட்ருக்கோம். இது இலக்கணத்தில் 17வது டாப்பிக்காக இருக்க எவ்வகை வாக்கியம் கண்டறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மொத்தம் 6 வாக்கியங்கள் இருக்குது. ஒன்று செய்தி வாக்கியம், அதுமாரி வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல செய்தி வாக்கியம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தி வாக்கியம் ஆகும். பொருள் முற்று பெற்று இருக்க வேண்டும். பொருள் முற்று பெற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டு, பரிதிமார் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். முற்று அப்படின்னா வினை, அது ஏற்கனவே முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கடந்த காலத்தை பற்றி பேசணும். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அறிவரசு தேர்வில் வெற்றி பெற்றான். உலகம் மிகப்பெரியது. கலைகளில் சிறந்த தமிழ்நாடு. நீருக்கு அழுத்தம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம். அடுத்து வினா வாக்கியம். வினா வாக்கியத்தை பொறுத்தளவுக்கு வினாக்குறி கன்ஃபார்ம் வரும். அது வந்தாவே நம்ம வினா வாக்கியம் அப்படின்னு சொல்லிடலாம். பாருங்க, வினா பொருளை தரும் தொடர் வினா தொடர். ஏன், என்ன, எங்கே, எப்படி முதலிய வினா சொற்களை வினா தொடரில் அமையும். இதன் இறுதியில் வினாக்குறி இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விட. இதன் இறுதியில் வினாக்குறி இருக்க வேண்டும். வினா எழுத்துக்கள் ஆ, ஓ போன்றவை இடம்பெறும். வினா எழுத்துக்கள் ஆ, ஓ போன்றவை இடம்பெறும். எடுத்துக்காட்டு, எலி என்ன சாப்பிட்டாய்? அன்பரசி நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை? எங்கே செல்கிறாய்? இதில் கடைசியில் பாருங்கள் ஒரு வினாக்குறி இட்டிருக்கு. அதுதான். அடுத்ததா உணர்ச்சி வாக்கியம். இது என்னன்னா, மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் முதலிய உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி தொடர். பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் அது உணர்ச்சி தொடர்கள். ஆச்சரியக்குறி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆச்சரியக்குறினா இங்கே பாருங்க, அடே அப்பா, அடேப்பா, அதுக்கப்புறம் ஆச்சரியக்குறி கொடுத்துருக்கு. எவ்வளவு பெரிய ஏரி அப்படின்னு பின்னாடியும் ஆச்சரியக்குறி இருக்கு. ஐயோ முள் குத்தி விட்டதே, அந்த ஆச்சரியக்குறி ஐயோ, அடேப்பா, என்ன ஒரு என்ன இமயமலையின் உயரம். இதில் பாருங்க, இது மாதிரி ஒரு வியப்பா கூறுறது வந்ததுன்னா அது உணர்ச்சி வாக்கியம். அடுத்ததா கட்டளை வாக்கியம். ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றுமாறு ஆணையிட்டு கூறுவது கட்டளை தொடர். ஏவுதற் பொருள், கட்டளை பொருள் அமைய பெறுவது தான் இது. எடுத்துக்காட்டா, பார்த்து போ, இளமையில் கல், எழுந்து நில், காலையில் படி, பொன்னி, தண்ணீர் கொண்டு வா. இங்கே பாருங்கள், இங்கே ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே உணர்ச்சிக்குரிய வாக்கியம்னு தேர்ந்தெடுத்துடக்கூடாது. தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு கட்டளை ஏற்ற மாரி இருக்கிறதுனால இது கட்டளை வாக்கியம். நாள்தோறும் திருக்குறளை படி, நாடு காக்க போராடு, கடலில் தோன்றும் காட்சியை காண்பாயாக. இதில் நமக்கு குழப்பம் அடைவது அப்படின்னா பொன்னி தண்ணீர் கொண்டு வா. ஏன்னா அங்கே உணர்ச்சி வியப்புக்குறி கொடுத்துருக்காங்க. அதனால் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தனிநிலை தொடர். ஓர் எழுவாய். எழுவாய் அப்படின்னா பெயர் தான் எழுவாய் அப்படிம்பாங்க. அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். இதுவே ஒரு வாக்கியமாக கொடுத்துட்டு தனிநிலை தொடர் அப்படின்ட்டு ஆப்ஷனில் வைக்கலாம். ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். எடுத்துக்காட்டு சொல்லப்போனால், அழகன் பாடம் எழுதுகிறான். இதில் அழகன்கிறது எழுவாய், பெயர் தான் எழுவாய், ஞாபகம் வச்சுங்க. மா பலாவாழை ஆகியன முக்கணிகள். மா பலாவாழை அப்படிங்கிறது எழுவாய், ஒரே ஒரு பயனிலை, அதுதான் முக்கணி. கந்தன் வந்தான், கந்தன் அப்படிங்கிறது எழுவாய். பாண்டியர் தமிழை வளர்த்தனர் அப்படிங்கிறது பாண்டியருங்கிறது எழுவாய். சேர சோழ பாண்டியர் மூவரும் தமிழை வளர்த்தனர். இதுமாரி நிறைய இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் தான் முக்கியம். அடுத்ததாக தொடர்நிலை தொடர். ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர். தனிநிலை தொடர்னா ஓர் எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் அது தனிநிலை தொடர். ஓர் எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிந்தால் அது தொடர்நிலை தொடர். அதனால் ஆகையால் ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வரும். இதுதான் முக்கியம். கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். இது தொடர்நிலை தொடர். தொடர்நிலை தொடர்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? அதனால், ஆகையால், ஏனெனில் முதலிய இணைப்புகள்
இணைப்பு சொற்களை பெற்று வருவது தான் இந்த தொடர்நிலை தொடர். இதை தெரிந்தால் போதுமானது. இந்த தொடர்நிலை தொடரில் 3வது பாருங்க, பெண்ணிற்கு மதிப்பு கொடுங்கள், உரிமை கொடுங்கள், வணக்கம் செலுத்துங்கள். இது கட்டளை ஏற்ற மாதிரி இருக்கா? ஆனால் இது தொடர்நிலை தொடர் தான். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு பார்த்தோம்னா இதுமாரி குழப்பற வேர்டு முன்னையே பார்த்துருந்தோம், குழப்பற வாக்கியங்கள் கொடுப்பாங்க. அடுத்து கலவை வாக்கியம். ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது தான் இந்த கலவை தொடர் அப்படிமோ. 2 வாக்கியங்களும் சேரும்போது ஆள் என்ற இடைச்சொல்லும் என்று என்பது போன்ற இணைப்பு சொற்களும் வரும். என்று என்பது போன்ற இணைப்பு சொற்களும் வரும். எடுத்துக்காட்டு சொல்ல போனால், நேற்று புயல் வீசியதால் ஆள் வருதா? புயல் வீசியதால். பள்ளிக்கு விடுமுறை. அவை கற்றவர்க்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியுள்ளார். என்று வருதா? இது மாரி கூறினதுனால இது கலவை வாக்கியம். அடுத்ததா நேர்கூற்று வாக்கியம். ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவதுதான் நேர்கூற்று வாக்கியம். ஒருவர் பேசுவதை அவர்கள் பேசியபடியே கூறுவதுதான் நேர்கூற்று வாக்கியம். மேற்கோள் குறிகள் இந்த நேர்கூற்று வாக்கியத்தில் இடம்பெறும். தன்மை, முன்னிலை பெயர்கள் மற்றும் இங்கு, இப்போது, இவை என்ற சுட்டு பெயர்களும் வரும். எடுத்துக்காட்டு சொல்ல போனால், தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றாள். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றார். ஆசிரியர் நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார். நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார். இது நேர்கூற்று வாக்கியம். அடுத்ததா அயர்கூற்று வாக்கியம். அயர்கூற்று வாக்கியம் அப்படின்னா, அயர் என்ற சொல்லினோட பொருள் என்ன அப்படின்னா அயல் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலன் ஒருவன் கூறுவது போல் கூறுவதுதான் இந்த அயர்கூற்று வாக்கியம். இதில் மேற்கோள் இடம்பெறாது. நேர்கூற்று வாக்கியத்தில் மேற்கோள் இடம்பெறும். தன்மை, முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும். தன்மை, முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும். அதாவது தன் முன்னாடி இருக்கிறவங்க பேசுகிறவங்க இவங்க 2 பேரும் பேசுகிறத படற்கை பெயர்களாக மாறும். அடுத்தவங்க சொல்கிற மாரி இருக்கும். சுட்டு பெயர்கள் அது, அவை, அங்கே என மாறும். சுட்டு பெயர்கள் அது, அவை, அங்கே என மாறும். எடுத்துக்காட்டு கூறியிருக்காங்க பாருங்க. அமுதன் அடுத்த நாள் அலுவலகம் வருவதாக கூறினான். அமுதன் தான் அடுத்த நாள் அலுவலகம் வருவதாக கூறினான். அவர்தான் கூட்டத்துக்கு பேச வருவதாக சொன்னார் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் படற்கைகளாக மாறி இருக்கு. நேர்கூற்றுக்கும் அயர்கூற்றுக்கும் வித்தியாசம் பாருங்க. காலப்பெயர்கள்னு பார்த்தோம்னா நேற்று, இன்று, நாளை, இது நேர்கூற்று. அயர்கூற்றில் முன்னாள், அன்று, முன்னாள், அது அப்படின்னு மாறும். சுட்டுப்பெயர்கள் இவை நேர்கூற்றுக்கு, அதில் சுட்டுப்பெயர் அயர்கூற்றுக்கு அவை அப்படின்னு மாறும். தன்மையிட பெயர் என்னன்னா நான், நாம், தாங்கள் அப்படின்னு. அதுவே அயர்கூற்றில் தான், தாம், தாங்கள், தான், தாம், தாங்கள் இதெல்லாம் வரும். அடுத்து முன்னிலை பெயர்கள்னு பார்த்தோம்னா நீ, நீங்கள் வரும். அவன், அவள், அவர்கள் அப்படின்னு வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல தன்மை பெயர்னா என்னன்னு தெரியணும், முன்னிலை பெயர்னா என்னன்னு தெரியணும், படற்கை அப்படின்னா என்ன தெரியணும். தன்மை, முன்னிலை, படற்கை இது 3ம் தெரிந்தால்தான் நீங்கள் இதை நல்லா தெளிவாகவும் புரிஞ்சிக்க முடியும். அடுத்து உடன்பாட்டு தொடர். உடன்பாட்டு தொடர்னா ஒரு தொடரில் உள்ள வினைமுற்று உடன்பாட்டில் இருந்து தொழில் நிகழ்வதை குறித்தால் அது உடன்பாட்டு தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இவற்றில் இடம்பெற்ற எழுதினாள் என்பது உடன்பாட்டு வினை. ஆசிரியர் முன்னுரை எழுதினார். பறவைகள் பறந்தன. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதெல்லாம் உடன்பாட்டு தொடர். அடுத்ததா எதிர்மறை தொடர். செயல் அல்லது தொழில் நிகழாமை உணர்த்தும் வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் அல்லது எதிர்மறை வினை வாக்கியம். செயல் அல்லது தொழில் நிகழாமையை உணர்த்தும் வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் அல்லது எதிர்மறை வினை வாக்கியம் அப்படிமோ. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திலர். நாளை விடுமுறை இல்லை. பறவைகள் பறக்கா. ஆசிரியர் முன்னுரை எழுதியுள்ளார் அப்படின்னு இருக்கு. இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றது என்ன, மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்படிங்கிறதான். எதிர்ப்பு தெரிவித்தா அங்கே தொழில் நிகழாமல் தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோன்றுச்சுன்னா அது தவறானது. ஏன்னு பார்த்தோம்னா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எதிர்ப்பு தெரிவிக்கிறதே ஒரு நிகழ்வு மாதிரி தான் அது நடக்குது. அதுவும் ஒரு
நிகழ்வு மாரி தான், இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னா, ஒரு தொடரில் உள்ள வினைச்சொல் எதிர்மறையிலும் பொருள் உடன்பாட்டிலும் இருந்தால் அது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். எடுத்துக்காட்டா, கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். இது பாருங்க, இராள் அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னா இருக்கவே மாட்டாள் அப்படின்னு அர்த்தம். 2 எதிர்மறைகள் சேர்ந்தால் அது உடன்பாட்டாகிவிடும். கலைச்செல்வன் ஊருக்கு செல்லான் அல்லான். இது இருக்கு. பறவைகள் பறக்காமல் இராது. இது மாதிரி இருக்கும். அடுத்ததா விளைவு வாக்கியம். கட்டளை, வேண்டல், வாழ்த்தல், வைதல் ஆகியவற்றை தெரிவிக்கும் வாக்கியம் விளைவு வாக்கியம் எனப்படும். எடுத்துக்காட்டு, பாடத்தை முறையாக படி, இது கட்டளை. அதை எடுத்து தருக, இது வேண்டல். அதை எடுத்து தருக அப்படிங்கிறது வேண்டல். 3வது பாருங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்க, இது வாழ்த்துதல். தீயன ஒழிக, இது வைதல். இதோட இந்த 17வது, அதாவது எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் அப்படிங்கிறது முடியுது. இந்த வீடியோவில் நீங்கள் அதை தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இதிலிருந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்கிறேன், இதிலிருந்து 1 மார்க் கன்ஃபார்ம் கேட்டுடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.